ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஹரி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் பேர் கார் ஃபார் சேல் சிமுலேட்டர். இந்த கேமில் பூர் டு ரிச் சீரீஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் நம்ம கோல் $1 million. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் இல்லைனா அல்லது ஒரு லைக் ஆச்சு பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் லோனி கேட்டிருக்கு. இந்த கேம் ப்ளே உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்ம கடை. அம்மா, இந்த கடைக்கு என்ன பேர் வைக்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பேரை வச்சிரும். ஃபஸ்ட்டு இங்கே உள்ள குப்பையை எல்லாத்தையும் எடுத்துடணும். இருங்க, விறுவிறுன்னு எடுக்கேன். இதில் நம்ம மொத்தம் இதில் நமக்கு ஒரு தனி வீடு தந்துடுவாங்க, அப்புறம் தனி ஆஃபீஸு, அதுக்கப்புறம் காசு எடுத்து வச்சு ஒரு தனியாக ஹவுஸ் வாங்குற மாதிரிலாம் இருக்குது. நம்ம சொந்தமாக நம்ம ஒரு காரும் வாங்கிக்கலாம். இதில் நம்ம வந்து ஒரு கார் டீலர். இப்போ நம்ம ஒரு ஏழையாக இருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு பணக்காரனாக போகிற சீரீஸ் தான் இந்த கேம் ப்ளே. வாங்க ட்ராவல் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம், நெய்பர்ஹுட்டுக்கு. எங்கள் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. வாங்க அந்த காரை போய் பார்க்க சொல்லுவாங்க. நம்மளை காரை பார்த்து கூட சுற்றி இது அடி இது வாங்கியிருக்கானு. வாங்க எவ்வளோ கேட்க உண்டை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் உண்டவன். எவ்வளோ? 2000. பார்கிங் பண்ண முடியுமா? இல்லை பண்ண முடியாது. வாங்க பைக் கொடுத்துரும். அவன் காரை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆஃபீஸ்க்கு போக சொல்லுவாங்க. ஆஃபீஸ் ஸ்ட்ரைட்டாக போய் இந்த காரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்க முடிஞ்சால் கொடுத்துரும். இந்த கேம் ப்ளேயை நான் எபிசோடாக போடணும்னு நினைக்கிறேன். அப்படி போனால் நெக்ஸ்ட் எபிசோடு வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடும் போட்டுருந்தேன். எனக்கு கண்ட்ரோல் சுத்தமாக இல்லை இந்த காரில். எனக்கு நேராக போச்சுல. சரி, நம்ம வேகமாக போவோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக போவோம். இந்த கார் ப்ரொபான்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்பீடெலாம். ஆனால் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லை. இருங்க, முட்டிடக்கூடாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காரை போய் ஆஃபீஸில் விட்டுட்டு அப்புறம் ரேட்லாம் சொல்லி போட்டு முடிச்சிடும். இது கொஞ்சம் நெட்டு மட்டும் இப்படி வரும். நீங்கள் கொஞ்சம் நெட்டை மட்டும் அணைச்சி விளையாட முடியாது. நான் வந்து இந்த செல்லில் வந்து வேல்யூ பார்க்க முடிஞ்சிட்டு, அதனால் நான் வந்து வெறும் நெட்டை மட்டும் ஆன் பண்ணி விளையாடுதேன். இது வந்து நீங்கள் ஒரிஜினல் நெட்டு போட்டு விளாண்டிங்கன்னா உங்களை ஆட் ரொம்ப வரும். நீங்கள் அமௌண்ட்டு போட்டுரும். இந்த ஃபஸ்ட்டு காருக்கு மட்டும் நீங்கள் 10,000 12,000 போட்டிங்கன்னா நல்லா வாங்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு காருக்கு மட்டும் ஏன்னா 10,000 போடுதேன். அப்புறம் அடுத்தடுத்த காருக்கு நியாயமான ரேட்டு கொடுத்தா தான் வாங்க. ஒன்லு ஆஃபீஸ் விட்டு வெளியே போய் கஸ்டமர் வந்துடுவாங்க உடனே. வேணால் பாருங்கள், அது உடனே வாங்கிடுவாங்க. நான் வாங்கிட்டாங்களோ? வாங்க ஆஃபீஸ். இப்போ வந்து நம்ம ஹோம் போய் தூங்க சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம வீடு வந்து ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக போக தான் ஒரு வீடு வாங்குற மாதிரி இருக்கும். அது நெய்பர்ஹுட்டில் தான் இந்த வீடு இருக்குது. அது கொஞ்சம் ரேட் அதிகம். எங்கள் தூங்கிடும். நீ 7,000 லாபம் பார்த்துருக்கோம்.
இதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்காதீங்க. இந்த இப்படி தான் ஆடு ஓயாமல் வரும். இந்த இதை நீங்கள் ஒரிஜினல் ரேட்டு போட்டு விளாண்டிங்கன்னா ரொம்ப ஆடாக வரும். மறுபடியும் லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்மளா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்து முடிச்சிட்டாங்களா. இப்போ நம்ம அந்த கையில் காசை வச்சு ஒரு காராக வாங்கி நியாயமான ப்ரைஸில் இப்போ கொடுக்கணும். ஸ்டார்டிங் அந்த ஒரு இது மட்டும் தான் 12,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, நான் அந்த கேம் பிளே நிறைய தான் விளாண்டுருக்கேன். அந்த இதெல்லாம் தெரியும். எனக்கு பக்கத்தில் இருக்க கார் இருக்குது எவ்வளோன்னு கேட்டு போகும். ஆனால் அது வாங்கல, நம்மகிட்ட காசு இருக்காது, எதுவும் கேட்டு போகும். ஆமாம், இந்த கேமில் நிறைய சூப்பர் காசுலாம் உண்டு. இவ்வளோ ரேட்டு சொல்லுதா? ஒரு போய் ட்ராவல் பண்ணிட்டு இன்னைக்கு கார் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கு, கார் மார்க்கெட் போ. கார் மார்க்கெட் நல்ல நல்ல காராக கிடைக்கும். நம்ம பட்ஜெட் வந்து ஒரு 10,000 இல்லை ஒரு 11,000 இல்லை 15,000 இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது வாங்கிடும். அதெல்லாம் சூப்பர் கார்ஸ்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு. சரி, இந்த காரை போய் கேட்க எவ்வளோன்னு. இந்த காரு பேர் டாட் ஷார்ட்ஸ். அதிகமாக சொல்லுதான். வாங்க நெக்ஸ்ட்டு கார் போவோம். இப்படியே கொஞ்சம் கூடையில் வரும், அதில் தான் கண்டுக்கிடாதீங்க. வாங்க வீட்டை போய் இவ்வளோ கேட்போம். BMW சீரீஸ் 1. அவன் பார்க்கிங் பண்ண முடியல பார்த்தீங்களா. கார் பக்கம் எவ்வளோ அடிங்க, சைடில் லைட்டாக அடிங்க இருக்குது டோரு. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு அடி இல்லை, சைடு டோர் மட்டும் பலமாக அடிங்க இருக்குது. அவன் பைக் கொடுத்துரும், 11,000 தானே. வாங்க போய் ஆஃபீஸ் போவோம். கொஞ்சம் செல்லு லேக் ஆகுதுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம், ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ் கிட்ட வந்துச்சு. ஆஃபீஸ் டர்ட்டி. ஆஃபீஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணணுமா, அது க்ளீன் பண்ணணுமா, காரை விட்டுரும், ரிவர்ஸ் எடுக்கும். இதெல்லாம் பார்த்து எடுக்கணும். லைட்டாக ஒரு டேமேஜ் அடித்தாலும் ரொம்ப கம்மியாக காசு காமிச்சிருவான்ல. இப்போ இந்த டேமேஜ் வச்சு எப்படி விற்க போகிறேன்னு தெரில. இப்போ நம்ம ரிப்பேர் பண்ணால், இப்போ ரிப்பேர் பண்ண காசு நமக்கு வராமல் போயிட்டுனா தான் ரிப்பேர் பண்ணாமல் இருக்கேன். இல்லை ரிப்பேர் பண்ணிடலாம். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் போய் நம்ம இந்த காரோட ரேட்டை போட்டுடுறோம். 11,155 இருக்குமா, 14,500 போடும். எங்கள் 0 ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க கார் இது கடை பேர் மாற்ற முடியும் தான் பார்ப்போம். இதுக்கு நெட்டு தேவை. நீங்கள் அடுத்ததில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கடைக்கு என்ன பேர் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பேரையும் வச்சிடுவோம். இப்போதைக்கு இந்த பேரே இருக்கட்டும். இது அந்த கடையை க்ளீன் பண்ணிடுவோம். கஸ்டமர் வராங்களா பார்ப்போம். நம்ம கடை பேர் ஃபன் லேண்ட் காஸ். இப்போதைக்கு ஏன் உங்களுக்கு எதாவது வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பேரையே நம்ம ஆஃபீஸுக்கு போட்டுரும். நம்ம எந்த கமெண்ட்டுக்கு அதிக லைக் வருதோ அந்த பேரை நம்ம ஆஃபீஸுக்கு போட்டுரும். நம்மளை எடிட் பண்ணலாம், இல்லை இடிக்க மாட்டாங்க. அவன் ஸ்கில்ஸில் ஏதாவது மாற்ற முடியும். ஸ்கில் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இப்போ வந்து பிச்சைக்காரனை கூட நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு நெட்டு தேவை. நீங்கள் கஸ்டமர் வராங்களா பார்ப்போம்.
நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. எவ்வளோங்க இருக்கும் மேம்? 14,500 தான் மேம். 9,500 டோன்ட் சேல். போட்ட காசு கூட வரல. நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போயிடும். கஸ்டமர் நெக்ஸ்ட் கஸ்டமர். இருங்க மிஸ், யாரும் வர மாதிரி தெரில. நம்ம ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் பே நம்ம இதை வந்து நாட் சேலில் கொடுத்துட்டு இதுவும் ஃபார் சேல். வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் தூக்கத்தை போட்டு ரிட்டன் வரும். நாளைக்கு கழிச்சு விற்குன்னு எதிர்பார்க்கும். நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு கேட்டால் கூட பரவாயில்ல. 9,000 கேட்டால் கொடுக்க வேண்டாம். ஒரு வீட்டுக்கு போவோம். இது கொஞ்சம் கண்ட்ரோல் தான் வரைய மாட்டேங்குது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேகமாக போகும். அவன் முட்டியிருப்பேன், அதான் துப்பி துப்புறேன். அவன் டக்குன்னு போகும். அவன் வந்தாச்சு. அவன் விரும்ப கிராஸ் பண்ணும். இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப மட்டமாக இருக்குது. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு வேணுன்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 போட்டுருந்தேன். இது மைனஸ் தான் இருக்குது. வெறும் ஆஃபீஸ் பே. அவன் வண்டிகள் என்ட்ரு ஆகும். ரிவர்ஸ் போயிட்டு இன்னைக்கு ஆர் ஆக்ஷன் இன் ஓப்பன் டுடே 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதான். அதில் வந்து ஒரே சூப்பர் கார்ஸாக கிடைக்கும். அது இப்போ வாங்குறாலும் நம்மளோட காசு இல்லை. ஆனால் போகிற வழியில் தான் இருக்குது. காமிக்கேன். இந்த பக்கத்தில் பெரிய பெரிய வீடாக இருக்கா. இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம தனியாக ஹவுஸ் வாங்கலாம். அதுக்கு ஒரு 30 lakhsலேருந்து ஒரு 40 lakhs கிட்ட ஆகும். இந்த இடத்துல தான் கார் ஆக்ஷன். இந்த உட்காந்துருக்காங்களே, இவனோட டிக்கெட்டை வாங்கிட்டு போய் உள்ளே போய் உட்காரணும். இப்போ நம்மகிட்ட 3000 தான் இருக்குது. 3000 கிஞ்சும் ஒரு கார் கூட கிடைக்காது. ஆனால் அங்கே கார் கிடைக்கிற கார் எல்லாமே ஒரு ரிப்பேர் கூட இருக்காது. எல்லாமே டியூன் பண்ணி நல்ல கண்டிஷன்லாம் தருவாங்க. வாங்க சரி, இந்த சைடு விட்டு போகும். போனால் சரி விட்டது ஒரு இதுவும் வரல. நம்ம சேனலுக்கு புதுசு வந்தானே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவன் கம்ப்யூட்டர் போய் கொடுத்துரும். நீங்கள் கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி ஒரு 12,999 13,000 போடும். 0 மட்டும் அழிச்சிக்கிறோம். ஓகே, அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிடும். ஆஃபீஸ் கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி காமிக்கி க்ளீன் பண்ணிடுற ஆஃபீஸை. க்ளீன் பண்ணதுக்கு எம்ப்ளாயி போடலாம். இப்போ அது போடுறது நம்மகிட்ட காசு இல்லை. இப்போது இந்த பிச்சைக்காரன் எம்ப்ளாயை போடலாம். ஆனால் கொஞ்சம் அவன் ஆடு பார்க்குற மாதிரி இருக்குது. அது மாதிரி அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நேரம் கிடச்சா அவனை ஆடு பார்த்து அவனை வேலைக்கு வச்சுக்கோங்க. அவன் வந்து க்ளீன் மட்டும் தான் பண்ணுவான். எனக்கு எடுத்துரும்.
அவன் டஸ்ட்பிளைன் போட்டுட்டு இந்த குப்பாரன் பிச்சைக்காரன் காலுக்கிட்ட ஒன்று கிடக்கு, அதை எடுக்க முடியுதான் பார்க்கும். இல்லை ஆள் வந்துட்டு கஸ்டமர் பார்க்கும். இவ்வளோ 9,000 வேண்டாம், டவுன் ஸ்டைல். அந்த அக்காடை கேட்டு போகும். ஒரு 10,000 கட்டணும், உனக்கு தான் காரு. 12,000 கிட்ட விட்டே கொடுத்துரும். சரி, நீங்கள் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதுக்கு போவோம். நெய்பர் விட்டு நம்ம கார் தனியாக வாங்கினா இப்போ ட்ராவல் காசுலாம் 20 ரூபா கொடுக்கோமா. இப்போ இந்த காரு ட்ராவல் காசுலாம் சேர்த்து வச்சுட்டு ஒரு காரே வாங்கிடலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் கொஞ்சம் நமக்கு ஒரு தனி கார் வாங்காமல் பார்த்துக்கிடும். அந்த கார் வேண்டாம், இந்த கார் வேண்டாம், இந்த கார் பார்க்குமா. முட்டி தானே வச்சுருக்கான். ஆமாம், ஏற்கனவே முட்டி வச்சுருக்கான், வேண்டாம். அவன் வெறும் போகும். இந்த கார் தான் ஃபஸ்ட் டைம் கார் வாங்கணும். அவன் எவ்வளோ கேட்கும். $2,499 வேண்டாம். அவன் ஏத்தோட காரணிக்கு அந்த காரை போய் எவ்வளோ கேட்டு வாங்கும். கார் பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. இந்த கார் பேர் ஆடி Q7. 1,15,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க. பார்கிங் பண்ண முடியாது. 6,000 தான் வாங்கிடும். கார் வந்து அவ்வளோ அடி இல்லை. எங்கள் கார் சுற்றி பார்க்க டேமேஜ் தான் இருக்கான்னு ஒன்றுமே இல்லை, வாங்கிடும். அவன் ஸ்கில் பாயிண்ட் ஒன்று வந்துருக்கு, பார்கிங்கை கூட்டிடும். ஆஃபீஸ் போய் இவங்க ஃபஸ்ட்டு நம்ம ரூட் பண்ண மாதிரி அதே மாதிரி ஆஃபீஸ் போயிடும். இந்த கேமில் ரேஸ்லாம் உண்டு. ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இல்லைன்னா முதல்ல ஒர்க் ஷாப் போகும். இந்த பக்கத்தில் தான் இருக்குது. இன்டர்நெட் மட்டும் போட்டோம். இப்போ அதில் ஒர்க் ஷாப் போய் கார் லைட்டில் ரிப்பேர் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேகமாக அந்த ஒர்க் ஷாப் போய் கார் லைட் ரிப்பேர் மட்டும் பார்த்துட்டு ஒன்றரை அடி மட்டும் இருக்குன்னு நினைக்கேன். ரிப்பேர் பார்த்து கொஞ்சம் ஹை ப்ரைஸில் விற்றுட்டு இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிடும். பெயிண்ட் மாற்ற வேண்டாம், கார் டியூனு வேண்டாம். வெறும் ஒர்க் ஷாப் உள்ளே போய் ரிப்பேர் மட்டும் பார்த்துக்கிடும். எவ்வளோ கேட்கும்? 240 ரூபா கொடுத்துரும். கார் ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்கில் பாயிண்ட் ஏதாவது இருக்கான் பார்க்கும் நம்மகிட்ட. இன்னும் ஒரு பாயிண்ட் கூட இல்லை. கொஞ்சம் ஸ்கில் பாயிண்ட் அதிகமாக நம்ம கொஞ்சம் பார்க்கிங், அப்புறம் அந்த கார் வாஷு இதெல்லாம் நம்மளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவன் கார் என்ட்ரை ஆஃபீஸ் பேர் வேகணும். அவன் பொறுமையாக திருப்போம், இங்கே இடிச்சிடக்கூடாது.
இப்போ கார் ஆக்ஷனில் வந்து நம்ம எந்த காரை வேணாலும் அது ஒரு டேமேஜ் இருக்காது. இந்த மாதிரி நல்லா டியூன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் அங்கே அந்த மாதிரி இடத்துல தான் அந்த ரேஸ் கார்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம போக எபிசோட்ஸ்லாம் அடுத்தடுத்து பார்க்கும். உன் காரை போய் விட்டுட்டு பொறுமையாக விட்டு ரிவர்ஸ் இருக்கும். பொறுமையாக முன்னாடி தள்ளும். கடையை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கம்ப்யூட்டரில் போய் நம்ம காரோட அமௌண்ட்டை மட்டும் போட்டுரும். அமௌண்ட்டு ஒரு 10,000 போடும். இங்கே மைனஸ் எடுத்ததேன். கஸ்டமர் வராங்களா பக்கம் இல்லை, அந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கிட்டோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கேம் பிளே சந்திக்கும். பாய்.